ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். யாராவது நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் 50,000 நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணி எவ்வளோ டேஸ்க்குள்ள ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. நம்ம 11 மணிக்கே லாகின் பண்ணிட்டோம். ரீசன்னான்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். பர் டேக்கு 25 ஆர்டர்ஸ் பார்க்கணும், 10 gig கம்ப்ளீட் பண்ணோம். நேற்று நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நைட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணி வரை ஓட்டியிருப்போம். இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் ஓட்டணும், 10 gig கம்ப்ளீட் பண்ணோம். அது வேறு நம்ம கண்டினியூவாக ஓட்டிகிட்டு தான் இருக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து 1400 இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா வருங்க, நம்ம ஓட்டுற அமௌண்ட் இல்லாமல். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரியிலேருந்து பள்ளிக்கரணை பக்காவாக முடிச்சிட்டோம். மேலே இருக்க ஃப்ளாட்டில் தான் கொடுத்துட்டு இப்போ தான் இறங்கி போகிறோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் வரல. சரிங்க, இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். 12:40 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப டவுட்டு தாங்க. ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப லேட்டாக தான் விழுது. இன்றைக்கி நம்ம எப்படியாவது 25 ஆர்டர் பார்க்கணும், இல்லைன்னா நாளைக்கு நம்ம ரொம்ப சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆர்டரு. இங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடிங்க. நம்ம ஓட்டுறதுக்குலாம் ரெடியாக தான் இருக்கும். பட் ஆனால் இவங்க ஆர்டர் தான் போடுவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. யாரை கேட்டாலும் ஆர்டர் இல்லைன்றாங்க. எல்லோரும் நம்மளே கேட்குறாங்க, ப்ரோ ஆர்டர் வந்துச்சான்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரை பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுதுங்க. ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொட்டிவாக்கம்ல இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரிங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் லாங் ஆர்டர். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, பிக் பண்ணிட்டு கிளம்பலாம். போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ரெடி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம செம்மஞ்சேரி கொண்டோங்க, சத்தியபாமா. இது அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் தான். இதாங்க நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். சரிங்க, கிளம்பலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்க ஸ்ரீ கணேஷ் பவனில் தாங்க இருக்கும். நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலிலேருந்து 6 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டர் வந்து நேற்று ஓட்டினது 627 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஆர்டரே ரொம்ப ஸ்லோவாக தாங்க போடுறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி 25 ஆர்டர் ஓட்டுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆர்டரே போட மாட்டுறாங்க, அவ்வளோ காண்டாகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுட் ரெடி இப்போ தான் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கங்க. சரி, நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. கோயிலம்பாக்கமில் தான் நம்ம ஆர்டர் கொடுக்க வந்தோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 19th ஃப்ளோரில் இருக்கோம். அதுக்குள்ளே கீழே போச்சா லிஃப்ட்டு. வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்கு. இங்கே தாங்க நம்ம முன்னாடி தெரிந்து பாருங்கள், 19th ஃப்ளோர். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம கொடுத்தோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் தாங்க. யாருப்பா நீ? தம்பி மச்சான் தான், நட்பு.
டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இதில் 5 ஆர்டர் மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா அது நைட்டு ஓட்டினது. இன்றைக்கி ஓட்டினது மட்டும் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 11 மணிலேருந்து வெறும் 13 ஆர்டரே நமக்கு போடலைங்க. 915 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இல்லை 200 சம்திங் நேற்று. ஆமாம், நேற்று ஏர்ன் பண்ணது. 14 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ். அந்த 14வது ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம். தொப்பி வாப்பா மடிப்பாக்கத்தில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எடுக்க போகிறோம். இந்த ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சென்டிவே கிடைக்கும். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணைங்க. மடிப்பாக்கத்துலேருந்து பள்ளிக்கரணை போனோம். ஆர்டரே நமக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு வரலைங்க. மதியம் நம்ம 11லேருந்து 4 மணி வரை பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஆர்டர் பார்த்தோங்க. ரொம்ப மோசம். இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து 25 ஆர்டர் ஓட்டணும். எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில. வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நேற்று 2 மணி வரை ஓட்டினோம். இன்றைக்கி நம்ம 4 மணி வரை ஓட்டினா கூட 25 ஆர்டர் பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுதுங்க. நம்ம டோட்டலாக வந்து 18 ஆர்டர் ஓட்டிடுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி டார்கெட் 30 ஆர்டர் ஓட்டினோம். அதுவும் 4 மணிக்குள்ளார 30 ஆர்டர் ஓட்டினோம். 19வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க. இங்கேருந்து தரமணி ட்ராப்பு. நம்ம வேறு பார்த்தீங்கன்னா கிக்கு இன்னும் புக் பண்ணல. புக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 12 மணி வரை தான் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4. இந்த 4 மணி வரை தான் நமக்கு டைமிங்கு. இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஆர்டர் ஓட்டணும். நம்மளால் எவ்வளோ ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக 100% அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் 1400 ரூபா தூக்கி ஆகணும். தூக்கிடலான்ற நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:43 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு மேலே 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 230 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்கோங்க. மோமோஸ் கடையில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணிங்க. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 மணிக்கு மேலே 11 ஆர்டர் ஓட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமோ ஓட்டலாம். சரி, கிளம்பலாங்க. டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுதுங்க. ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டு கால் எடுக்க மாட்டுறாரு, ஒன்றும் எடுக்க மாட்டுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்கோங்க. நம்ம வேறு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண நம்ம இன்னும் ஒரு 3-4 ஆர்டர் ஓட்டணும். 1 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் இல்லை, 35 நிமிஷம் தான் இருக்குது. கஷ்டம்தான். இன்றைக்கி விட்டால் அப்புறம் நாளைக்கு தான் நம்ம அது சேர்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் ஓட்டணுன்னா கரெக்டாக 3 ஆர்டர் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 8 ஆர்டர் 9, 10, 11 3 ஆர்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். அவர் வேறு கால் எடுக்க மாட்டுறாரு. செம்ம கடுப்பாகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் எப்போ தான் கால் எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நமக்கு வேறு டைமிங் போயிட்டுருக்குங்க. இல்லைன்னா ஒரு ஆர்டருக்கு பார்க்கலாம். 3:30 மணி ஆகுதுங்க. நம்ம ஆள் வரா மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
இந்த ஹாட் சிப்ஸுக்கு பேக் சைடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்மளும் இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகுதுங்க. லாஸ்ட் ஆர்டர் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகல. லாஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து வேலைச்சேரி நம்ம ரூம் இருக்கிற பிளேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:37 ஆகுதுங்க. எவ்வளோ ஆர்டர் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே 11 ஆர்டருங்க. 469 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு முன்னாடி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. இன்சென்டிவ்லாம் சேர்த்து 1580 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2049 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2049 ரூபாங்க. அதாவது காலையில் 11 to 4, ஈவினிங் 6 மணிலேருந்து விடிய காலில் 4:30 மணி வரை நம்ம, அதாவது 4 மணி வரை ஸ்லாட் புக் பண்ணி ஆர்டர்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம் கிட்ட வரதுக்கு 4:37 ஆகிடுச்சிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நம்ம இன்சென்டிவாக தான் ட்ரை பண்ணிருக்கோம், நல்லாவே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெஃபினட்டாக கன்ஃபார்மாக 100க்கு 200% நம்ம வந்து இன்சென்டிவ் தட்டி தூக்குறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம ரூமுக்கு போகலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த நாள் லாகின் பண்ணி ஓட்ட முடியும். நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விழாவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.